பங்கஜ், நீ சொல்றது சரிதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணங்கிறது இப்படிதான் இருக்கணும்னு யாராலையும் முடிவு பண்ண முடியாது. அது கடவுள் போடுற முடிச்சு. அந்த முடிச்சு அவன் முடிவு பண்ணிட்டான்னா வயசு வித்தியாசம், அந்தஸ்து எதுவும் அது முன்னாடி நிக்கவே முடியாது. ரெண்டு மனசு ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு வாழற குணம். அதுதான்ப்பா முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம்தான். வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தவங்களை நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். அதே மாதிரி வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். அதனால வயசுக்கும் அன்புக்கும் என்னைக்கும் சம்பந்தமே இருக்க முடியாது. நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நீ என்ன நினைக்கிற சூர்யா? அம்மா, இதுக்கு இதுதான் பதில்னு உறுதியா சொல்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு சரின்னு படுறது பங்கஜுக்கு தப்பா தெரியும், பங்கஜுக்கு தப்பா படுறது உங்களுக்கு சரியா தெரியலாம். எக்ஸாக்ட்லி ப்ரோ இன் லா. மாமின்ல சொல்றது எனக்கு சுத்தமா சரின்னு தோணல. சூர்யா, நீ சொன்னதுதான் நானும் சொன்னேன். மான்சி என்ன நினைக்கிறான்னா, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் 2 வருஷம் தான் இருக்கணும்னு நினைக்கிறா. அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லையே. கரெக்ட்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு அவங்கள விட 5-6 வயசு கம்மியா இருக்கிற பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒருத்தன் தான் என்னை விட 2 வயசு கம்மியா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். What do you mean, Chandra? Nothing, Mansi. I just said. மத்தபடி I love you, Mansi. அம்மா, எங்க ஊர்ல ஒரு ஜோடிக்கு 20 வயசு வித்தியாசமா. கேட்டியா பங்கஜ்? ஏன் பிந்து, நீ கூட அடிக்கடி சொல்லுவியே ஒரு தம்பதிங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு. அவங்கள பத்தியே சொல்ற? ஆமாமா, எங்க ஊர் பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க, இருந்தா அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஊர் கண்ணே பற்றுன்னு நாங்களே அடிக்கடி பேசிக்குவோமா. ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கல்யாணம் தான் ஜெயிக்கும். சரியா சூர்யா? உங்க அளவுக்கு நான் யோசிச்சதில்லம்மா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எதுப்பா? தனியா இதுக்குன்னு இல்ல, பொதுவா சொன்னேன். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன், மனசு ரொம்ப லேசாயிடுச்சுமா. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். ஐ மீன் இட்மா. சரி, நீங்களாம் பேசிட்டு இருங்க, எனக்கு தூக்கம் வருது. சந்திரா, இப்ப வாய் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஓகே ப்ரோ இன் லா. Nothing to worry. ஓகே, குட் நைட் மா. குட் நைட் நே. இந்த காலனிக்கு வந்ததுல நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். இந்த ரகுபதி வந்த பிறகுதான் அந்த காலையில இருக்கிற நிம்மதியே போச்சு. ஆமா சுப்பு, போயும் அந்த ஆளோட சம்பந்தம் பண்றதா இருந்தோமே. ஆத்தா மகமாயி தான் நம்மளை காப்பாத்தனா. ஹலோ, அந்த மகமாயி மட்டும் இல்ல, நீயும் சேர்ந்துதான் காப்பாத்திருக்க புஷ்பா. இல்லனா அந்த பையனுக்கே நம்ம அணுவை கட்டி கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். அணுக்கு அவன் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. இப்ப எல்லாத்தையும் நீட்டி முழக்கு. அன்னைக்கு நீ அடிச்ச கூத்து இருக்க. சுப்பு, குத்தி காட்டாத. என்னமோ என் பொண்ணு நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு அளவு வேணா. அந்த பையன் என்ன இந்த காலத்து பையன் மாதிரியா இருக்கான்? சுத்த தத்தி பையன். அப்படி சொல்லாத, பாவம் சுப்பு அவன். சாரி புஷ்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாது. ஆனா அந்த பையன் அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு காரணம் அந்த ரகுபதி அவனை சும்மா திட்டி மட்டன் தட்டி வளர்த்ததுதான். அவன் சும்மா இருந்திருந்தானா அந்த பையன் பாவம் ஒழுங்கா தான் வளர்ந்துருப்பான். சும்மாவா சொன்னாங்க ஒரு புள்ள நல்லா வளர்றது பெத்தவங்க கிட்ட தான் இருக்குன்னு? அந்த ரஞ்சினியாச்சும் எடுத்து சொல்லலாம். எங்க அவ அண்ணன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா தட்டதான் அவ வேலையே. ஐயோ, இப்படி ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு என்ன பேச்சு பாத்தியா? வரேன். என் அணுவுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து, அதுவும் அவ வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து, அந்த ஆள் முன்னாடி போய்
கல்யாண இன்விடேஷன் நீட்டி இப்படி நஞ்ச நிமித்திக்கிட்டு வாடா என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து வாத்திட்டு போ அப்படின்னு சொல்றான் பாரு. ஆனா அப்ப கூட அந்த ஆளு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஓசிசோருக்கு கியூல வந்து நிற்பான். பெரிய இடம்லாம் வேணா சுப்பு. நல்லா பட்டுட்டேன். நல்ல பையனா இருந்தா போதும். நல்ல மனசுல பையனா கிடைச்சா அனு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் இதெல்லாம் எனக்கு தெரியாதா, நீ சொல்லணுமா? சுப்பு, அனு ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து என் சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் கொடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல ஒரு ஜோசியம் பாக்குறவர் இருக்காரு, அவர்கிட்டயும் அனு ஜாதகத்தை கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு நல்ல வரனா அமையும்னு சொன்னாரு சுப்பு. நல்லா வரணும் அமைஞ்சா மட்டும் போதுமா? நம்ம அனுக்கு அவனை பிடிக்க வேணாமா? நல்ல பையன், நல்ல குடும்பம், கை நிறைய சம்பளம், அவ வயசுக்கு ஏத்த பையனா அமைஞ்சா அவன் வேணான்னு சொல்ல போறா? என்ன அனு? நான் எக்ஸாம்க்கு படிக்கிறதா வேண்டாமா? அனு நீ படிமா, எல்லாம் உன்னாலதான் சுப்பு. யாரால? சும்மா வலிய நீயே வந்து நை நைன்னு பேச்சு கொடுத்துட்டு ஏன் மேல பழிய போடுறியா? சும்மா என்ன குறை சொல்லாத சுப்பு. இப்பெல்லாம் உனக்கு எல்லாம் பாதி மறந்து போயிடுது. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிங்க, நான் மாடிக்கு போய் படிச்சுக்கிறேன். ஏய் சாரி 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 அனுமா, நான் இனிமே பேசல, நீ இங்கே உட்காந்து படி. இல்லப்பா பரவாயில்ல, நான் டெரஸ்ல போய் படிச்சுக்கிறேன். அனு அனு அனு, ஒரு அம்மாவா நீ? ஒரு பொண்ணு பாவம் வீட்டுல உட்காந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்குது, வள 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 வளன்னு பேசிட்டு இருந்தா அவ எப்படி படிப்பா? பாவம். அப்படியே ஒரு குத்து குத்துன்னு வச்சுக்க. இப்ப வாய் மட்டும் தான் செவந்திருக்கு, அப்படியே மூஞ்சியும் செவந்துரும். நல்ல தொடையில தட்டிக்கிட்டு தாளம் போட்டு பாடினதும் இல்லாம உன் ரொமான்ஸ பத்தி எல்லாம் விளாவரியா சொல்லி அவளை படிக்க விடாம பண்ணது நீயா நானா? நல்ல கதையால இருக்கு இது. அது இது ஏதோ ஒரு மூடு, அதான் அந்த பாட்டு தன்னால வந்துருச்சு. நீ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற மாதிரி தெரியலையே சுபு. எல்லாம் தானா அமையும், நல்லபடியா அமையும், கவலைப்படாத. ஆமா சுபு, அந்த சாமியாடி அம்மா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அததான் சொல்லுவாங்க. அம்மா மகமாயி எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருமா. வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தவங்கள நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். எஸ், என் மனசு சொல்றத நான் கேட்க போறேன். மனசுக்கு போய் சொல்லிட்டு நிம்மதியா எப்படி வாழணும்? என் மனசு எப்பவும் சரியா தான் யோசிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. செடியை பால்கனிலே வச்சு வளர்ப்பான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டானே. ஒருவேளை நாளைக்கு ஆஃபீஸ் கொண்டு வந்துடுவானோ? எவ்வளோ ஸ்பெஷல்னு உங்களுக்கு புரியுதா சார்? உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்கள் கண்ணிலேயே எனக்கு தெரியுது சார். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லணும்னு எனக்கு ஆசை. இப்போ என் எக்ஸாம் நடக்கிறதால நீங்கள் என்கிட்ட அதிகமாக பேசுறது இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனால் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தபடி மல்லிகைப்பூவோடு வருவீங்களா சார்?
எவ்வளோ நாள் எதுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் சார். நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னா இந்த உலகம் என்ன சொல்லும், எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, வயசு வித்தியாசம் இவ்வளோ இருக்கே, இதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல சார். இதெல்லாம் எனக்கு புரியாம இல்லை சார். உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன இடத்த மட்டும் எனக்கு கொடுங்க சார். எல்லா கேள்விக்கும் 2 பேரும் சேர்ந்தே பதில் சொல்லலாம். நல்ல பையன், நல்ல குடும்பம், கை நிறைய சம்பளம், அவ வயசுக்கு ஏத்த பையனா அமைஞ்சா அவன் வேணான்னு சொல்ல போறா என்னானு? இல்லம்மா, வயசை விட மனசுதான் முக்கியம். புஷ்பா, புஷ்பா, சொல்லுங்க. சொல்லுங்க. வா, உடம்பு கிடம்பு சரியா இல்லையா புஷ்பா? எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குற? ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு, சாரி சுப்பு. சொல்லு. அதான பார்த்தேன். ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் 5 சாரி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அர்ஜென்ட், வீட்லயே கொண்டு வந்து டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டாரு. சரின்னு நானும் போய் டெலிவரி பண்ணேன்னா 300 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாரு. அப்படியா? என்ன அனுமா இது? எக்ஸாம் டயத்துல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். டிஸ்டர்பன்ஸ் தானே அது? யார் போன்ல? தெரியலம்மா. சட்டுன்னு பேசிட்டு படிக்கிற வேலையை பாரு. சரிம்மா. ஹலோ அனு, என்ன சார் இது சர்ப்ரைஸ்? எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? யாருமா போன்ல? சூர்யா சார்ப்பா. ஓ, சார், என்ன சார் இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்கீங்க? நீ தானே சொன்ன தினமும் உனக்கு விஷ் பண்ணணும்னு. ஆமா சார். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நான் மறக்கல. என்னன்னு? ஆர் யூ ஓகே? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ஃபைன் சார். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நேத்து நீங்க அனுமா, நான் கொஞ்சம் சார் கிட்ட பேசணும். சார், அப்பா பேசணுமா? கூட அனு. சார், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாரி சார், அது ஒரு சின்ன டவுட். இப்ப எங்க வீட்டுக்கு அந்த பாடி கார்டு, அதான் அந்த செக்யூரிட்டி அனுப்பிச்சிருக்கீங்களே, அவங்க எல்லாம் இன்னும் எத்தனை நாள் சார் நம்ம வீட்டுல இருப்பாங்க? சாரி சார், இதனால உங்களுக்கு தேவையில்லாம கஷ்டம் புரியுது. ஆனா வேற வழி இல்லாம தான். நீங்க பெரிய பணக்காரர் சார், அதனால உங்களுக்கு இந்த பாடி கார்டு செக்யூரிட்டி எல்லாம் பழகி போன விஷயம். பட் நாங்க மிடில் கிளாஸ் இல்லையா, எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமா தெரியுது சார். தப்பா நினைச்சு கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா படல சார். எனக்கு புரியுது சார். கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம உங்ககிட்ட கேளுங்க, அவங்க நிச்சயம் செய்வாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க சார். ஒருவேளை அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. ஆனா மொத்த செக்யூரிட்டி வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. தேங்க்ஸ் சார். உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்குன்னு. நாங்க எதிர்பார்க்க முடியாத உதவியெல்லாம் நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. பட் பிரச்சனை என்னன்னா சார், எங்களை மாதிரி 10ஓட 11 இருக்கிறவங்களுக்கு எங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். என்ன பண்றது, அது எங்க விதி சார். அதனாலதான் இந்த பாடி கார்டு இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. கண்டிப்பா நிச்சயம் இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு நிமிஷம் சார், அனுகிட்ட போன் தரேன். ஹலோ சார். அனு, உங்க அப்பா கிட்ட செக்யூரிட்டி பத்தி பேசியிருக்கேன். நீயும் அவர்கிட்ட விளக்கமா சொல்ல. இதனால டென்ஷன் ஆக ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல. உனக்கும் சேர்த்தே சொல்றானு. கொஞ்ச நாள் தான், ஜஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ். சரிங்க சார். அப்போ ஓகே அனு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் சார். இப்போ எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கு. எஸ் சார். நத்திங். See you அனு. See you சார்.
பண்ணிட்டு போய் படிப்போ. ம். என்ன சொன்னார் சுப்பு? அவர் வேற என்ன சொல்லுவாரு? அவர் பாவம் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாரு. இந்த பாடி கார்ட்ஸால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு வராது சார், கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணாலும் நீங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன உதவி வேணும்னாலும் கேட்டா செய்வாங்களா? ஆ, ஆமால, அதான் சார் அன்னைக்கே சொன்னாரே. தம்பி, என்ன தம்பி இங்க பாத்துட்டு அப்படியே திரும்பிட்ட? அக்கா தான் கூப்பிட்டேன், இங்க வா தம்பி. என்னப்பா இந்தா, போய் 2 குடத்துலயும் தண்ணி பிடிச்சிட்டு வா. நானா? 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 நீயேதான். உன்கிட்ட என்ன வேலை வேணா வாங்கிக்கலான்னு சூர்யா சாரே சொல்லிருக்காரே. நீ எவ்வளவு நேரம் தான் சும்மாவே நிப்ப? இந்தா, போய் பிடிச்சிட்டு வா. ஏய், என்ன புஷ்பா இது? சும்மா இரு சுப்பு, 2 குடம் தண்ணி பிடிச்சு தர மாட்டாங்களா? ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் தண்ணியே பிடிக்க மாட்டாங்களா? நீ வேற. இந்தப்பா, என்னப்பா? நீ போய் பிடிச்சிட்டு வா. பிந்து, அம்மா, அந்த பாதாம் டப்பா எடுத்துட்டு வா. வெந்நீர் வச்சிருக்கேன். பாதாம ஒரு 5 நிமிஷம் வெந்நீர்ல போட்டு வச்சா ஈஸியா தோலை உரிச்சிடலாம். அம்மா, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமாமா. சூர்யாவுக்கு என் கையால செஞ்சாதான் எனக்கு சந்தோஷம். சூர்யா அண்ணன் வீட்ல இருந்தா உங்க முகமே பூரிச்சு போயிடுது. எவ்வளவு ஆர்வமா சமைக்கிறீங்க. சூர்யா எங்க இருந்தாலும் அந்த இடமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவன் மனசு அப்படி. அவன் வீட்ல இருக்கிறதே எப்பவோ ஒரு நாள் தான். அன்னைக்கு என் கையால சமைச்சு போட்டாதான் எனக்கு சந்தோஷம். அவனுக்கு பிடிச்ச பாதாம் பால் வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ அந்த பாதாம் டப்பாவை சீக்கிரம் எடு. சரிங்கம்மா. அண்ணா, சந்திர சாரை பார்க்கணும். என்ன விஷயமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இது கேலண்டர் சாம்பிள், சார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம். ஹலோ சார், இங்கே ஒருத்தர் கேலண்டர் சாம்பிள் கொண்டு வந்திருக்காரு. ஓகே சார். சார் கொடுத்துட்டு போக சொல்லிட்டேன். ஓகேண்ணா. ஆ